சிறப்புரையை இன்னொரு நாம் கேட்டு உலக திருக்குறள் பேரவை கிளை கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநாவலர் வழங்கிய திருக்குறளிலிருந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல எனக்கு பிடிச்ச பொருள் ஒன்றை எடுத்து அதுல நான் தெரிஞ்ச கருத்துக்களை இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். குறள் உலகத்தோடு ஒட்ட உலகர் பல கற்று கல்லார் அறிவிலாதார். இந்த குறள் மூலமா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வயதுல மூத்தவங்க அவங்க பின்பற்றிய ஒழுக்கம், பண்பு, அப்புறம் அவங்க பிறருக்கு செய்யும் உதவி, இது எல்லாமே எல்லாருமே பின்பற்றுகிறாங்க. இது எல்லாருமே பின்பற்ற கற்காதவர்கள்தான் அவங்க எவ்வளவு நூல்களை படிச்சிருந்தாலுமே அவங்க வந்து அறிவில்லாதவங்களுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஒழுக்கம் அப்படிங்கிற மனிதோட வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையான ஒன்றாக தெரிகிறது. ஒழுக்கத்தை வந்து மாணவ வயதுல பருவத்திலிருந்தே பெற்றிருக்கிறாங்க. கல்வியோட சேர்த்து ஒழுக்கத்தையுமே நம்ம கற்றுக்கணும். இந்த காலத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறது இதுல இப்ப போறக்கூடிய வந்து மெயினா வந்து முன்னாள் அம்பை காலேஜினுடைய முன்னாள் பிரின்சிபல் ஒருத்தர் இருப்பார். எப்படியும் அவரை போய் சந்திக்க சொல்லி திருவள்ளூர் காலேஜில் இருக்கக்கூடிய முன்னாள் ஹெச்ஓடி தமிழ்வாணன் ஹெச்ஓடி சார் சொல்லியிருக்காங்க. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவி வரலாம் அப்படிங்கிறது ஒரு நேரத்துக்கு போனா கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அப்படிதான் அலைஞ்சே இருக்கும். அதுக்காக தான் மாலை வணக்கம். பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியின் உலக திருக்குறள் பேரவை கிளை சார்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை நடக்கின்ற இணைய வழி உரையரங்கம். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாக்குகள் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றப்படுகின்ற அந்த ஒப்பற்ற உயரிய உலக பொதுமறையாம் வள்ளுவத்தினுடைய புகழை பறைசாற்றும் விதமாகவும் வள்ளுவத்தின் புகழ் வானளவு ஓங்கி வளர்ந்திருந்தாலும் அந்த புகழை மட்டும் பாடிக்கொண்டிருக்காமல் வள்ளுவத்தினுடைய ஒழுக்க கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதோடு மாணவர்களினுடைய பேச்சு திறனை வளர்ப்பதற்காகவும் இந்த நிகழ்வு கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மரியாதையோட வரவேற்று வழக்கமான ஆசனத்தில் இவர் ஆனா இவர் ஆசனத்தை விட பண்டிதர் ஆசனம் கொஞ்சம் தாழ்வாதான் இருந்துச்சு. இதை வந்து பண்டிதரை பார்த்துட்டு என்ன தயானம் தான் இப்படி பண்ணிட்ட, மரியாதை தெரிஞ்சவர்கள் இருப்பேன்னு பார்த்தா உனக்கு மரியாதையே தெரியலையே, பட்டும் தெரியாம அதுதான் கால் பண்ணி நாலு தடவை கிட்டத்தட்ட போட்டு கட்டாய் எவ்வளவு நேரம் உடம்பு தெரியல உனக்கு மறுபடியும் போன வச்சுதான் கண்டிப்பா போன கால் பண்ண முடியல. கால் பண்ணா அவன் பண்ண மறுபடியும் கால் பண்ணா கட்டாயம் போன் பண்ணுவோம். உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக கால் பண்ணலாம். மறந்துட்டா இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்கிட்ட நம்பர் இருக்கு, எப்படி கொஞ்சம் பரவாயில்ல. என்ன யூனியன் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனாலதான் இப்போ சீக்கிரம் பண்ணலாம்ன்றத முடிவு பண்ணது. மத்தபடி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சாப்பாடு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இல்லை. என்ன போட்டு இப்போ சாப்பாடு வந்து லைட் ஃபுட் எடுத்துது அந்த மாதிரி ட்ரை பண்ணது அதான் இருக்கிறது. இட்லி தோசை எல்லாம் எடுத்துக்கலாம், லைட் ஃபுட் எடுத்துக்கணும், சீக்கிரமா சமைக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்.
நான்வெஜ் நிறைய அவாய்ட் பண்ணிருக்கேன். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தண்ணி சேர்த்து கம்மியா இருக்கிறதா எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. கம்மியா இருக்கு. ஏன்னா இப்போ போலன்றதுனால தண்ணி சேர்த்து அதிகமா ஒரு செய்யக்கூடாது. அந்த குடிக்கிற தண்ணி எல்லாமே திருப்பி பண்ணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 700 ml தான் தண்ணி நீர் ஆகாரவே இருக்கணும். ஈவன் இப்போ சாப்பாடுல குழம்பு எல்லாமே சேர்த்து தண்ணி ஆகாரம் எல்லாமே 200 ml கூட தான் இருக்கும். இல்லைன்னா அந்த வெயிட் வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண மாதிரி வெளியில இருக்குது அந்த தண்ணி எல்லாத்தையும். அந்த ஒரு பிரச்சனைனால இப்போ சீக்கிரமா சர்ஜரி பண்ணிடணும். யூரின் வந்து போயிட்டு பிரச்சனை வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடா ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆச்சு. அது எதுவுமே யாருமே தெரியாது. சமீபத்துல இப்போ 10 days மட்டும் தான் பசங்க எல்லாம் பேசணும். திடீர்னு நைட் ஒரு நாள் 11 நினைக்கிறேன் கூகுள் மீட் போட்டாங்க. போட்டு 10 பேர் என்னென்ன பண்ணாங்க பாத்தீங்க. ஒரு நாளும் ஒருத்தரை மீட் பண்றோம். யாராவது ஒருத்தர் நாளைக்கு நான் வேலைக்கு இருக்கும்போது இப்போ நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. நேரத்துக்கு முந்தானத்து ஈவினிங் ஒரு ப்ரொஃபஸரை போய் வீட்டில் போய் பெருநாளா மீட் பண்ணோம். அதனாலதான் ஒரு எது வேண்டாம் எதுவுமே அவாய்ட் பண்ணாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அவங்களோட இருந்துச்சுன்னா தமிழ் மட்டும் தான் படித்தேன். என்னோட ஸ்டாஃப் தான் தமிழ் மீடியம் ஸ்டாஃப் தான் பார்த்துப்பாங்க. என்னோட ஹெச்ஓடி தான் ரிப்பேர் ஆயிட்டாங்க. அவங்களோட வந்து போனதுக்கு பேசினாங்க. நான் பேசினேன் நேரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணா ஏதோ வந்து 1% போடுறாங்க. நம்மளோட எதிர்பார்க்கும் அந்த மாதிரி தான். எல்லாரும் பெருசாக பண்ண முடியாது. சின்ன சின்னதாக இப்போ நிறைய பேர் கை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இருக்கும். அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 lakhs வரைக்கும் 2 lakhs சொல்லி நானும் என் டைம் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அவங்க போட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் அமௌண்ட் வருது. நீ தெரிஞ்சவங்க நான் சொல்லிக்கிறேன் போட்டுருக்காங்க நோட் பண்ணிருக்கோம். யார் போடுறாங்க எவ்வளவு போடுறாங்கன்ட்டு. ஆனா ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கு. நிறைய பேர் தெரியாதவங்க வந்துருக்காங்க. அது என்ன இந்த மாதிரி அது வந்து அவங்க சில பேர் இன்ஃபார்ம் பண்றாங்க இவங்க போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இப்ப நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப எனக்கு ஒரு சில பேர் போடுறாங்க. சொல்லிட்டாங்க நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளூர் காலத்துல இவனோட கிளாஸ் எடுத்தேன். கிளாஸ் எடுத்தா 10 பேர் போட்டாங்க. எவ்வளவு போடுறாங்க நான் அதை சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு என்ன நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் தான் இது. நான் யார்கிட்ட சொல்லணும் அவங்க தான் மீட்டிங்ல முக்கியமா இருக்காங்க. இந்த மேடம் சுப்பிரமணியோட பழைய ஹெச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ணாச்சு. இப்படி ஒருத்தர் இந்த அளவுக்கு எனக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. நான் என்னன்னு நான் நம்ம ரீச் பண்றது பண்ணிடுவோம். அதுதான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் லாஸ்ட் டிசம்பர்லேயே பண்ணிட்டு மாதிரி பிளான் பண்றது. அது கொஞ்சம் டெஸ்ட் அப்புறம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம கேட்டு செப்பரேட் அப்ரூவல் கொடுக்கணும். இந்த அப்ரூவல் வந்து மதுரைக்கு எடுத்து போய் அங்கே அப்ரூவல் இந்த ப்ராசஸ் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னும் போனா இந்த அப்ரூவல் வாங்கிட்டோம் நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து. அவங்க சேர்ந்து ஓகே நீங்க பண்ணுன்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இன்னும் தள்ளி போகக்கூடாது பண்ணிக்காங்க அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே 13ஆம் தேதியில தான் இந்த மாதிரி வெளியில மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப இந்த போட்டோ எல்லாம் கரெக்டா ரீசெண்டா தான் எடுத்தது. 13ஆம் தேதி எடுத்தது இதெல்லாம் 12ஆம் தேதி எடுத்தது 13ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தனி முறையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன பட் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ன்ற போது சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணா ஒருத்தர் எக்ஸாமினிங் அவர் தான் சீட் எடுத்து நீங்கள் பண்ணுவாங்க. சரி எப்படினாலும் இன்னும் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டார்ட் பண்ணாதான் இப்போ மோஸ்ட் ஒரு 10-15 நாட்கள் அந்த அளவுக்கு வந்துருக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருப்போம். அதுக்கான விளைவு கிடைக்காம எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுவாங்க இது சொன்ன உடனே எனக்கு ஆகியா ஓகே போட்டுதான் இருக்காங்க அப்படின்னு அமௌண்ட்
எவ்வளவு போடுங்க நான் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னோட அக்கௌண்ட் போடுங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லிட்டான். என்னோட அக்கௌண்ட் ஏன்னா ஒவ்வொருத்தையும் அம்பை கண்டகுத்தி நாளைக்கு கொண்டு கொடுக்க சப்ளை பண்றாங்க ஒரு டீம் இருக்கு. இந்த குரூப்ல போட்டு விட்டோம். அவங்க அமௌண்ட் அமௌண்ட் வந்துட்டு அவரு வெளிப்படாம ரீச் ஆகாதான்னு தெரியல. அப்பவும் நான் கேட்டேன் அவங்க எப்போ போட்டுருவாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் தெரியும். பிரச்சனை கிடையாது, கேட்க முடியாது. நாங்க எதுக்குன்னா நாங்க நோட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தெரியணும்ல கேட்கறாங்க எவ்வளவு வந்துருக்கு எப்படின்னு அதுக்காக நாங்க நோட் பண்ணி சொல்றோம். இந்த மாதிரி போட்டு எவ்வளவு வந்திருக்கு யாரும் இருக்காங்க. அது என்னன்னா பேர் வரும்ல அந்த பேர் சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா இதுல யாரு தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் எனக்கு தெரியும். அவர் 2000 போட்டிருந்தாரு. எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களும் எனக்கு தெரியும். ஓகே இவங்க போட்டுருக்காங்க அப்படின்னா சில பேர் இண்டிகேஷன் அனுப்பிச்சுவாங்க. எனக்கு போட்டுருக்கிறேன் நாங்க இது நோட் பண்ணிச்சுக்கிறேன். நோட் பண்ணிட்டு டெய்லி பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட ஊரோட குரூப் இருக்கு அதை சப்மிட் பண்ணிக்கிறோம். வந்து நீங்க வந்து ஏன்னா அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்குதுன்னா அது 28 வந்து 22 மட்டும் வந்திருக்குது. நேற்று வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 வந்துருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போட்டுருக்காங்க. அந்த மாதிரி டெய்லி யூஸ் நாங்க பண்றதுனால இன்னைக்கு ஒரு வந்துருக்கு. இவன் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேட்கறாங்க அனுப்பிச்சோம் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம தெளிவா இருக்கணும்ல. அதனால நாங்க நோட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கிளாஸ் இருக்கு சில இருந்து மிஸ் பண்ணிக்கிறோம் நாங்க. அதனால நீங்க நோட் பண்ணிக்கிட்டு வந்த அமௌண்ட் இதே நாங்க வந்து தள்ளி பண்ணி பார்த்துட்டோம்னா அது கரெக்டா வந்துருக்கு அப்படின்னு தெரியும். நாங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தேங்க்யூ பிரச்சனை நான் சொல்றேன். இவனோட சொல்லிட்டேன். சரி முடிஞ்ச பண்ண முடியாது. கடவுள் வேண்டிப்பாங்க நல்லா பண்ணாம போயிருந்தா நீங்க அவங்க கூட அடுத்த நோட்டு இப்போ நாங்களும் என்ன பண்ணோம் பண்ணுங்க ஒரு கான்டாக்ட் பண்ண ஒரு விஷயம்னா 2015 நான் ஸ்கூல் படிக்க போறோம். அதுக்கு அடுத்து ஆக்டிவா இங்க இருந்து எங்களுக்கு வந்து இறங்கிப்போம் அப்படின்னா நாங்க எல்லாரும் பேசுறோம் போட்டோம். நான் தான் போட்ட மீட்டிங்ல நினைச்சோம் முந்தானத்துக்கு தான் நானும் பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து நிற்கும் போது ஒரே ஆட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து முதல் நாள் இந்த போட்டோ வந்தோடனே நான் உன்ட்ட மெசேஜ் அனுப்புறேன். 1000 நான் தரேன் ஒரே என் பேர சொல்லாத 500 ரூபாய் அதோட உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே கல்வி கற்பதை விட சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் அதிகமாக உதாரணமாக யதார்த்தமாக நடந்த ஒரு கதையை மிகச் சிறப்பாக
இந்த திருக்குறளோடு நடைமுறையில் சமூகத்தில் தான் வாழ்ந்த ஒரு கதை எடுத்துக்காட்டி சான்றாக கூறியிருக்கிறது சிறப்பாக. இந்த கதை மூலமாக தான் தெரிந்து கொண்டது என்ன என்பதையும் அந்த மாணவி சுட்டிக்காட்ட மிகச்சிறப்பு. என்னதான் படித்திருந்தாலும் படித்த ஆணவத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத சில மக்கள் பண்போடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு ரத்தம் கொடுப்பதற்காக ஓடி வரக்கூடிய அந்த தன்மை. இதை படித்த மாமியார்களுக்கு நிறைய பேருக்கு அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். சிறப்பாக மீண்டும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவி ராஜலட்சுமி அவர்களுக்கு என்ன படம் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள், இலக்கிய ஆர்வலர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது பண்றேன் எப்படி அலைன் பண்ணிக்கணும் அதுவே அலைன் பண்ணிக்கிறேன். நம்ம முயற்சி பண்றது அதுதான். இதுவே நிறைய பேர் முயற்சி பண்ணது நிறைய பேர் வந்துருக்கு. ஆமா ஆமா அதுல இன்னும் நம்ம முயற்சி அதிகமா பண்ணாதான் 10 பேர் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரா சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து தள்ளி போட யாரையுமே முதல் சொன்னாலும் மில்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சிப்பாவோட. ஆனா இப்ப எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வேற மூவ் பண்ண முடியாது. இந்த வேலைஸ் ஒன்று போட்டுருக்கிறதுனால இப்ப அந்த வேலைஸ் மாத்தணும். பிளஸ் வந்து இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண முடியல. வேற அது வந்து பாண்ட்ல வந்து எந்த ராஷ்டிரத்துல பண்றோம், யாரு வந்து யாரு டோனரு யாரு எல்லாமே கவர்மெண்ட் வந்து பாண்ட்ல வந்து அக்ரிமெண்ட் முடிப்பாங்க பண்ண போறாங்க. ஏன்னா இது வந்து ஆர்கன் சேஞ்ச் பண்றதுனால நிறைய வந்து இல்லீகலா நிறைய விஷயம் நடக்கிறதுல கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு இங்க வந்து டைம் 6 months ஆச்சு எல்லாம் வாங்கிருக்கு. இப்போ வேற ஏதாச்சும் மாத்திரம்னா மறுபடியும் இதெல்லாம் பண்ண வருது. அந்த காலத்துக்காக நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. இவர் வந்து இதுக்கான ஸ்பெசிஃபிக்கா பாக்குறாரு, இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இவங்க மெயினா பாக்குறாங்க. இப்போ வச்சுக்காங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு இவரோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. உள்ளதான் வேலை பார்க்கறேன், அதனால வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்து மூவ் பண்ணும்போது வந்து என்னை வச்சு ஏதாவது நீ அந்த பையன் தானே அப்படிங்கிற மாதிரி என்னை உள்ள கான்டாக்ட் பண்ணி யாரும் வந்து இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நீங்க உள்ள உங்க மூலியமா அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஒரு வேலை நீதி வந்து உங்களுக்கு மெடிக்கல் வந்து நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுமா அந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் போய் சார் குழப்பி தான் வருவாங்களே தவிர நான் இதுல இன்வால்வ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி இவங்களும் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கடைசியில் வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது உதவி பண்ணுவாரு. சரி சரி உதவி பண்ணலாம். மில்லில் வந்து சுத்தம் போய் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கண்டிப்பாக இன்று வந்து கிளாஸ்ல இந்த மாதிரி சொல்லி ஆண்டைக்காலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10,000 சம்பளம் கூட 10,000 சம்பளம் கிடையாது. 10,000 கூட ஒரு 500 போட்ட மாட்டாங்க. வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவர் சொன்னாங்க இவருக்கு மேல ஒருத்தர் பெங்களூர் இந்த அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் ஆகுறது எல்லாமே பெங்களூர் மேல இந்த மாதிரி சொல்லும்போது அவர் வந்து கிடைக்கல அந்த மாதிரி முழுமையா வச்சு தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க அவங்க மெடிக்கல் பாத்துவாங்க, அதுக்காண்டி வெளியில ரீச் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருமே டெவலப் தான் போயிட்டு இருக்கு. எல்லாரோட எக்கனாமிக்கா பார்க்கும்போது எல்லாருமே அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் அதிகமாச்சு. தனிப்பட்ட முறையில ஏதாவது பண்ண முடியும் இல்ல நீங்க இதை போய் பாருங்க அப்படின்னா அதுதான் பாத்துருக்கோம். நாங்க என்னால பண்ண முடியாதா இவங்க போய் பாருங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாரு நான் பேசுறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அதுதான் நம்ம ஓடுறோம்.
ஏன்னா இப்போ எல்லாருமே பண்ணது செய்ய முடியாது. வேற ஏதாவது ஒரு லிங்க் இது பண்ணி உருவாக்கி தர முடியும். அது மூலியமா அவங்க வந்து பண்றவங்க ஓகே. இதுக்கு வந்து இவரும் ஓகே இந்திராஜ் வந்து எதுக்காக ஓகேன்னு சொல்லி சொல்றாருன்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸ்கூல்ல படிக்க பையன் அப்படிங்கிறனாலதான் இது பண்றாரு. இல்லை அப்படின்னா நான் டொனேஷன் ஏதாவது தாரேன் சொல்லி அதுல சிம்பிளா சொல்லி வச்சு பண்ணவே மாட்டாங்க. ஒன்னே நம்ம வேலை பண்ணுவோம். என்ன நாளைக்கான வந்தாலும் சரி வேணும் அடிக்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணது படிச்சிருக்கேன். நானும் அங்கதான் படிச்சேன். அப்படியா? அம்பை ஆர்ட்ஸ் முயற்சி பண்றது நடக்குது. டியூட்டி தான் எப்படி காலையில் 8 மணி ஈவினிங் 5 o'clock. நாளைக்கு நான் வேலைக்கு ஆயிருக்கேன். மாணவர்களுக்கு இணையாக மற்ற பாடப்பிரிவுகளிலும் ஆதிபத்தியம் தமிழ் இலக்கிய மொழி பயிற்சியில் நாங்கள் குறைந்தவர்களை என்று காட்டுவது கல்லூரி மாணவர்களால் இந்த கவர்மெண்ட்ல பண்ணணும். 1.5 வருஷத்துல நடக்குதுன்னு ப்ராப்ளம் அதுக்காக பண்றோம். அடுத்த வார்த்தை அடுத்த அடுத்த வார்த்தை அது என்ன சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம ரீச் பண்ண எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க உடம்பு செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது கையில இருந்து ஒரு ஆபரேஷன் பண்ணேன். அதை பண்ணிட்டு அந்த வைப்ரேஷன் அது வச்சு 6 months பண்ணணும். ஏன்னா அங்க வந்து வாமிட்டிங் சேஃப்ஸ் அதிகமா அதுக்காக வீக் அதிகமாவே இருக்கும். அப்பதான் எங்க அண்ணன் அந்த இடத்துல சொன்னாங்க, அவங்க வந்து இந்த டெவலப் பண்ணாங்க, இங்க ஜஸ்ட் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க போய் பார்த்தோம். அந்த சர்வீஸை வாங்கி சாப்பிட்டு நல்லா ஃபீல் பண்ணோம். நாங்களே பார்த்தோம் இந்த சாப்பிட இங்கே சொன்னாங்க, அங்கேயும் டாக்டர் பாக்குறாங்க ஆனா இங்க பாக்குறவங்க ஃபீஸ் இல்லை. இங்க வந்து ஃபுல்லா அங்க இருக்கிறாரு. அங்க வந்து வீக்லி 3 days தான் வந்து அவுட் பேஷண்ட் பார்ப்பாங்க. இன்பேஷண்ட் பார்க்க தான் டாக்டர் இருக்காங்க. அவுட் பேஷண்ட் வீக்லி 3 days தான் வரணும். மண்டே திங்கஸ் வெள்ளி. அதுவுமே காலையில 9 to 12 வந்து அவுட் பேஷண்ட் பார்க்கணும். இல்லைன்னா இன்பேஷண்ட் அட்மிட் ஆகி தான் பார்க்க மாதிரி இருக்கு. ரைஸ் போட்டு வரதுனால 2 நாள் போட்டோம். திரும்ப அழைச்சிருக்க முடியல. அதனால டாக்டர் பார்த்து வாங்கி பண்ணிட்டு உடம்பு நல்லா இருந்துச்சு. நானும் அண்ணாவும் சேர்ந்துதான் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இங்கே பாத்தீங்கன்னா அப்பவே எனக்கு தெரியும் காசுல அவர் எல்லாம் செக் பண்ணிருந்தான். சரி உங்களோட ஹெல்த் முக்கியம், உடம்பு முக்கியம். வேற பிரச்சனை செக் பாத்துக்கலாம். வெளியூர் வெளியெல்லாம் எல்லாருக்கும் கூட்டு போயிடலாம். இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிபிலிட்டி இருக்காங்க. ட்ரெயின் டிராவல் பண்றாங்க. பஸ்ல போனாங்க அந்த கால் பண்ணி கொடுக்குறாங்க. கார்ல வீடு இப்ப இங்க ட்ரெயின்ல போய் ட்ரெயின்ல தான் வரும். 2 மணி தான் இங்க அப்பார்ட்மெண்ட் டைம் 15 ட்ரெயின்கே போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் முன்னாடியே போயிட்டு அங்க போய் வெயிட் பண்ணி இங்க சுத்தி காமிச்சிடும். ஆனா நைட்டு வந்து 20 9 மணிக்கு அதுதான் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து
புரியுது, ஆமா ஒன் டே ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பஸ்ல வரலாம், பட் நம்மளுக்கு சரி வரும் சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். அவனுக்கு வெளியில ரெஸ்பாண்ட் ஆச்சு, அவங்க வந்து ரொம்ப நீங்க ஸ்டைன் பண்ணிக்கூடாது, இதுல அவன் வந்து நார்மலாவே இருக்கணும் அப்படின்னாரு. வெளியே வரலாம். வெளியில வரலாம் போகலாம், பட் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து ரொம்ப தூசிலாம் இருக்குல்ல, மாஸ்டர் பசங்களாம் வந்தாங்கன்னா அவர்கள் எப்போதுமே வாரம் இந்த நிகழ்வினை கண்டுகளிப்பார். மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பேராசிரியர். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது தத்தி தவழும் போதே அதை வந்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி அதை எடுத்து நடக்கக்கூட செய்வது இந்த வழிமுறை மாணவ செல்வங்களுக்கு அற்புதமாக மாணவர்களுடைய தொகையை கேட்டு பாராட்டியிருக்கிறது. கல்வியினுடைய அடிப்படை பயனை பற்றி துணை செய்வது பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வது என்ற அந்த வள்ளுவருடைய அந்த குரலோடு ஒப்பிட்டு மிகச் சிறப்பாக பதிவு இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. சிறப்புரை பேசிய மாணவியினுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு நான் அதுக்கடுத்து அப்போதான் புரிஞ்சு ரைட்டு கிட்ட இந்த மாதிரி நான் இது பண்ண போறேன், நான் இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க நீ பேசலாம் இப்போ போல பேசினேன் அப்பதான் அவங்க வந்து நார்மலா இருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் நார்மலா எப்பவும் போல நான் கொஞ்சம் சரி நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் நல்லா அவன் ஓகே பார்ப்போம் கையில கூட்டு போறேன், சரி நடந்து கூட்டு போறேன், வெளியில மாட்டி கூட்டு போனோம். ஆனா வந்து இது வந்து நம்ம வந்து பயத்தோட நம்ம ஆசைப்படாது. நம்மளோட ஒருத்தர் பார்க்கணும், பேஷண்ட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. நான் இவங்க தான் சொல்லிட்டேன், நீங்க போறதுக்கு அவனை வந்து உடம்பு முடியல மாதிரி பார்க்க மாதிரி போயிடாது, சும்மா ஜாலியா பார்க்க மாதிரி இருக்குங்களா, நீங்க வரல நான் வரல எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டாத, நாளைக்கு வெளியே என்னைக்கா வந்தானா நீ சொல்லு, நான் கேசலாம் போய் பாத்துக்கல என்ன பண்ற என்ன செய்ய அப்படின்னு நான் வந்து பாத்துக்கணும். தவிர உடம்பு முடியல நீங்க பார்க்க போறீங்கன்னா நான் வரமாட்டேன், அதனாலதான் நீங்க வரல. அதனாலதான் இப்ப கேட்க ஒரு வேலை வெளியில வரலாம், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வரணும். ரொம்ப சொல்லுங்க நான் கேசலாம் நான் அவனை பாத்துருக்கேன். அன்னைக்கு நீ கூட அந்த மேக்க வந்துட்டு பேங்க் வரோடைய சொந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் வந்துட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் பொருள் இருந்துச்சு, அதை கரண்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணோம், பேமெண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட்லாம் வருது, அதை சம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, அதான் பார்த்துட்டு அவங்க வெளியெல்லாம் போயிட்டு தான் வரலாம். அவனோட மனநிலை அவன் இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கா பண்ணணும் அந்த மாதிரி பயம் இல்லாம பண்ணிருக்கேன். முதல்ல பயம் இருந்துச்சு, அம்மாவுக்கும் கட்டி அம்மாவுக்கே கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு 1 இயரா வந்து இல்லை அதுதான் சரி அப்படின்ற மாதிரி வந்தாங்க. எங்க அண்ணன் எல்லாம் பேசினாங்க, இது ஒண்ணா பாத்துக்கிறோம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளவு பண்ணிக்கிறாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் சேர்ந்து அவங்க பொண்ணு அமௌண்ட் இருக்குல்ல பொண்ணு கொஞ்சம் தைரியம் ஆயிட்டாங்க, ஓகே அமௌண்ட் இருக்கு பாத்துக்குவாங்க பிரச்சனை இருக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே நேரம் வேறொரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி போட்டாங்க. அப்படியா நானும் காப்பி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டப்ப நீங்க அதை மட்டும் வச்சிருக்கேன், எல்லாம் அதை மட்டும் சொல்லியா தெரியும். சென்னை போலாம் இந்த இதெல்லாம் எல்லாரும் கூட இருக்கும்.
ஏதோ ஒரு எமர்ஜென்சி பார்க்கணும் கூட வந்து இருக்கணும்னா கூட இருக்கலாம். வெளியூர் போயிட்டோம்னா அங்கே ஒரு டவுன் ஒரு ஓகே என்ன பண்ணி போட்டு ஒரு மெயினாக இருக்கு. வெளியில் சிட்டியில் என்ன போயிட்டு வச்சு ட்ராவல் ரொம்ப கஷ்டம். அது போக அந்த ஒரு என்வரான்மெண்ட் செட் ஆகாது. சர்ஜரி முடிஞ்சாலுமே ஒரு அவருக்கார பரிசலம் எழுதி கொடுங்க. இங்க வந்து எனக்கு வந்து கார்பஸ் மண்டல சொல்லி அந்த நிலைமையை சொல்லி கேட்கறது தான். அது இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை. சரிங்க, இதனால அசிஸ்டன்ட் கிட்ட எழுதி கொடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு ஓவர்ல லாஸ்ட் அண்ணனை போட்டு இங்கதான் நிப்பாங்க. நான் அவனே கேட்ட பாக்குறேன் அவரோட கையில எப்படி கொண்டு வர சார்? எல்லாமே கொடுக்க மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே கொடுக்க மாதிரியே ஒரு டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் கொண்டாட சொல்லி சொல்லியிருந்தேன். அவன் கையில இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் கைப்பட எழுதி பண்ணாலும் சரி சொல்லி அதனால எனக்கு ஏதாவது பணம் இன்னைக்கு எதுவும் ஸ்டேஜ்ல கொடுத்துருந்தேன்னா இப்போ உடனே எழுதிடலாம். பாப்போம் ரெடி பண்ணிட்டாங்களா? கையில வச்சிருக்காங்க. அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட் இருக்குன்னா கூட எடுத்துக்கலாம் போட்டாங்க. காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பல்வேறு காலத்திற்கு பொருந்தக்கூடிய செய்திகளை மிக அருமையாக ஒழுக்கத்தை அறத்தை சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். உலகத்தோடு உள்ள உலகத்தின் வரலாற்று கல்லார் அறிவு. இந்த உலகத்தில் உயர்ந்தவரோடு பொருந்தி ஒழுகக்கூடிய முறையை கற்காதவர்கள் என்னதான் பல்வேறு நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாத